விஜய் வந்து ஐடியா பண்ணி நிவின் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து அவங்க அம்மாவை வந்து வேற ஒரு வண்டிக்கு அனுப்பிச்சிட்டு ராகவ் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ராகவ் வந்தோடனே ஒன்றும் புரியாமல் ராகவ் இங்கே எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நிவினை பார்த்து கேட்குறாரு. எல்லாம் காரணமாக தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து நிவின் கிட்டே வந்து வந்து பேசுகிறாங்க. அதை பார்த்து நிவின் அதிர்ச்சி பார்த்தா விஜய், அதுக்கப்புறம் வந்து நம்ம குமரன், நிவின் எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க. நீங்கள்லாம் யார், எதுக்காக இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் யாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த முகமுடி எடுத்து காட்டுறாரு. அதே மாதிரி நம்ம குமரன் எடுத்துக்காட்டு, நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம் நாங்களே தான், உன்னை ஏன் இங்கே வர வச்சுருக்கோம் தெரியுதா, எல்லாம் உன் அப்பா வர வைக்க தான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. அதெல்லாம் வர வைக்கவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால அப்படின்னோடனே, அதையும் நாங்கள் பார்க்குறோம், உன்னை வச்சு தான் உங்கள் அப்பா கிட்ட இருந்த எங்கள் சொத்தை மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து எல்லோரும் வந்து பயமுறுத்துறதால வேறு வழி இல்லாமல் வந்து பேசிடுறாரு நிவின். அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்றாரு. நீ பயப்படாதடா, இங்கே பாருங்கள் என் பிள்ளைய உள்ள அவ்வளோதான், முதல்ல எங்கள் வீட்டு பத்திரத்தை எங்ககிட்ட ஒப்படை, அப்புறம் உன் பிள்ளைய விரதத்தை பற்றி பேசலாம், நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவ்வளோதான். கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, எங்கள் வீட்டு பத்திரத்தை நீ வாங்கிட்டு எங்ககிட்ட திருடிட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா, கொடுத்துக்கோ, அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணோம் எங்களுக்கு தெரியும். இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க, உங்கள் புள்ள உனக்கு வேணும்னா மரியாதை பத்திரத்தை கொடுத்துரு அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. இங்கே வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணுறாரு. அதே டைமில் எல்லாக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு பசுபதி. உடனே பசுபதி யோசிச்சுட்டு வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க பையனை மீட்டணுன்றதுக்காக பத்திரத்தையும் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் பத்திரத்தை வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, சாரதா கிட்ட கொடுத்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாரதா வீட்டில் எல்லாருமே ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. 3 மாப்பிள்ளைங்க இங்கே கிடச்சி தங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து கங்கா வந்து விஜய் பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ஏன் வீட்டுக்காரர் தானே இதில் எல்லாமே பண்ணார், ஆனால் அவரை பற்றி பேசாமல் விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, டென்ஷன் ஆகிறாங்க. அதுக்கு வந்து குமரன் சொல்கிறாரு, இந்த ஐடியாவே விஜயோடு தான், விஜய் ஸ்டெப் எடுக்கலன்னா நான் இந்த ஐடியாவுக்கு உதவி செஞ்சுருக்க மாட்டேன், ஜஸ்ட்டு நானும் நிவினும் உதவி மட்டும்தான் செஞ்சோம், ஆனால் விஜய் தான் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஃபர்ட் போட்டு இந்த அளவு வந்து மீட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பற்றி அவரும் பெருமையாக பேசுகிறாரு. இதனால் இன்னும் டென்ஷன் ஆகுது கங்காவுக்கு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வீட்டில் சந்தோஷமாக இருக்கும்போது பாட்டி வந்து ஏண்டி சாரதா, இப்போது காவேரிக்கு எத்தனை மாதம் நடக்குது, 4 மாதம் சொன்னா அத்தை, 4 மாதம் இங்கிலீஷ் மாதத்துக்கு சொல்கிறாடி அவ, தமிழ் மாதத்தில் 5 நடக்குதுடி அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. என்ன சொல்கிறீங்க அத்தை, 5? ஆமாம், பின்ன இங்கிலீஷ் மாதத்தில் 4ன்னா தமிழ் மாதம் கணக்குப்படி 5 தான் வருது, வேணால் காவேரி கிட்ட கேட்டுக்கோ, தமிழ் மாத பிரகாரம் அந்த மாதத்துக்கு என்னடி வருது அப்படின்னோடனே, ஆமாம்மா 5 தொடங்கியிருக்க மாதிரி தான் இருக்குது, 5 தொடங்கிடுச்சுல, இதுக்கப்புறம் அந்த 5 முடிகிறதுக்குள்ளேயும் அவளுக்கு 5ஆம் மாதம் வழக்கு அப்போ பண்ணிடணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே கங்கா அப்படியே பார்க்குறாங்க. அது எப்படி அத்தை, கங்கா வச்சுக்கின்னு மூத்தவளை வச்சுக்கின்னு இளவலுக்கு வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரதா, என்ன நீ பேசுகிற, கங்காவோட குழந்தையோட வந்து காவேரியோட குழந்தை தான் மூத்தது, அது உனக்கு தெரியுமா தெரியலையா, கங்காவுக்கும் காவேரிக்கும் ஒரு மாதம் கணக்கில் வந்து வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அமைதியாக இருக்காங்க. கங்காவுக்கு இப்போது 4 மாதம் கூட ஒன்றும் ஆகலை, ஆனால் காவேரிக்கு 5 மாதம் தொடங்கிச்சு, அப்போது காவேரிக்கு தானே முதல்ல பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கங்காவை பண்ணணும். நான் நினச்சேன் 2 பேருக்கும் ஒன்றா பண்ணிடலான்னு நினச்சேன், ஒரே செலவோடு போச்சுல்ல அப்படின்றாங்க. சாரதா, அது எப்படி ஒன்றா பண்ணுவேன், மாத கணக்கில் வித்தியாசம் வரும், அதெல்லாம் ஒன்றாலாம் பண்ண முடியாது, அதே மாதிரி 2 பேருக்கும் வளகாப்பெலாம் ஒன்றா பண்ணக்கூடாதுடி அப்படின்றாங்க. என்ன அத்தை இப்படிலாம் சொல்கிறீங்க, ஆமாடி, இருந்தாலும் கங்காவுக்கு முதல்ல பண்ணாமல் காவேரிக்கு பண்ணால் கங்கா மனசு வருத்தப்படும்ல அப்படின்னோடனே, அதையே வருத்தப்படுது, தங்கச்சிக்கு ஒன்றுனா அவள் சந்தோஷப்பட மாட்டாளா, என்ன கங்கா உனக்கு காவேரிக்கு முதல்ல பண்ணால் உனக்கு சந்தோஷமா இல்லையா, சந்தோஷம்தான் அப்படின்றாங்க. என்ன கங்கா இப்படி சொல்கிற, ஆமாம்மா எனக்கு என்ன இருக்குது, எப்போவுமே எனக்கு 2வது தானே எல்லா விஷயமும் பண்ணுவீங்க, காவேரி தானே முதல்ல பண்ணுவீங்க அப்படின்னோடனே, சும்மா இருக்கியா, முதல்ல அக்காவுக்கு பண்ணலாம், அதுக்கு அடுத்த மாதத்தில் எனக்கு பண்ணால் போச்சு, என்னடி நீ இது கூட விட்டு கொடுத்துட்ருப்பியா, இங்கே பாரு காவேரி, எனக்காக யாரும் எதுவும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, முதல்ல உனக்கு தானே மாதம் வருது, அதனால் முதல்ல உனக்கே பண்ணிட்டோம், தேவையில்லாமல் எதுக்காக என்கிட்ட வர, அடுத்த மாதம் எனக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே, சரிக்கா உனக்கு சந்தோஷமாக தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அப்படின்றாங்க. இந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி எப்படி பண்ண போகிறோம், யார் யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து அதுக்கப்புறம் வந்து சாரதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து கங்காவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படி டென்ஷனாக உள்ளே போகிறாங்க. இங்கே நான் ஒருத்தி ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் இருக்கேன், ஆனால் என்ன வந்து பற்றி ஒரு நிமிஷமாவது இதெல்லாம் யோசித்து பார்த்துருக்கீங்களா, இப்போ இவ வந்தோடனே இப்படியே யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க.